Transformation of sentences-ல நான் செகண்ட் கொடுத்துருக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இன் கேஸ் ஆஃப் அண்ட் இன் தி ஈவெண்ட் ஆஃப், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சிம்பிள் சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் வாட் யூ ஹாவ் டு யூஸ் இன் காம்போனன்ட் காம்ப்ளெக்ஸ், அதான் நான் கொடுத்துருக்குறேன். இப்போ இன் கேஸ் ஆஃப், இன் தி ஈவெண்ட் ஆஃப், இந்த ரெண்டுக்குமே மீனிங் என்ன அப்படின்றப்போ ஒரு கண்டிஷனை இதில் வந்து லே பண்ணுது. இன் கேஸ் ஆஃப் இது நடந்தால், இது இப்படி செஞ்சால், இந்த ஈவெண்ட் ஆஃப் இது இப்படி நடந்தால் அப்படின்றது தான் அதோட மீனிங். அப்போது அந்த கண்டிஷன் மீன் பண்ணுற மாதிரி ஒரு கன்ஜங்ஷன் நம்ம வந்து காம்பவுண்ட்லேயும் காம்ப்ளெக்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணணும். காம்பவுண்டில் யூஸ் பண்ணுறப்ப ஆர், அதர்வைஸ், ஆர் எல்ஸ், ஸோ இந்த கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதே இது உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் போகிறப்ப இஃப் ஆர் அன்லெஸ், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோம். இன் சம் பிளேசஸ் வி மே ஹாவ் டு யூஸ் வெதர். அது வெதருக்கும் இஃப்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ப்ரீவியஸ் வீடியோவில். ப்ளீஸ் கோ த்ரூ தேட். அதில் மேக்ஸிமம் வந்து இஃப் ஆர் அன்லெஸ் இதுதான் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். Now let me give you an example. I'll give you an example for simple sentence. In case of you are not cooperating with your trainer, there will be no improvement. இது சிம்பிள் சென்டென்ஸ். இது வந்து நீங்கள் காம்பவுண்டை மாற்றுறப்ப ஒன்று ஆர்டினரி சென்டென்ஸாக எழுதிடலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக எழுதலாம். யூ ஹாவ் டு கோஆப்ரேட் வித் யர் ட்ரெயினர் ஆர் there will be no improvement. கோஆப்ரேட் வித் யர் ட்ரெயினர் ஆர் there will be no improvement. இது ரெண்டுமே வந்து நம்ம காம்பவுண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காம்ப்ளெக்ஸாக மாற்றுறப்ப if you don't cooperate with your trainer, there will be no improvement. Unless you cooperate with your trainer, there will be no improvement. This is the second pattern.